உயர் சாதி பற்றும் பெருசாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே 18, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அரசன் கார்டன் மகால், பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில், பெரம்பலூர். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை மாநில தலைவர் ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். வாய்க்கொழுப்பு இதெல்லாம் ஒரு காலத்தில் முதலியார் கட்சியாக இருந்தது. நாங்கள்லாம் எப்படியோ இருந்தோம், இன்னைக்கு எவன் எங்களை மதிக்கிறான் அப்படின்னு இத்தகைய அவதூறுலாம் பேசினா, யோ அந்த ஆள் ஏன் ஒரு படத்தில் வரும் தெரியுமா, என்னது வடிவேலு பிரசாந்த் படத்தில், ஏயா கத்தின்னு வருது தண்ணி வைங்கய்யா, டேய் ஏன் கத்துது, பிஸ்கெட்டை போடுறான் தீந்து போச்சு பிஸ்கெட்டுன்னு. அந்த மாதிரி இப்படிலாம் கத்தனா திமுக 2 பிஸ்கெட்டை போட்டா ஓரமாக போகுன்றதுக்காக அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. நான் பார்க்குறேன். எல்லாரும் ஏன் உங்களால சீமானை மட்டும் ஒண்ணுமே செய்ய முடியல? ஏவல் விஜயலட்சுமி அவள் கூட விட்டு பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கலையே. ஏங்க எதுங்க தேவையில்லாம அந்த பொட்டச்சியை கூப்பிடுறீங்க? உங்களுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, யார் கூப்பிட்டு வந்தா? நீங்க தான் அடிக்கடி கூப்பிட்டு காமாட்சி 4 பேரும் அது அடிபட்டது. சுபவியாலோ இவரும் சேர்த்து தான் கூப்பிட்டு வந்தாரு. சொல்லுங்க இல்ல என்ன கதை இது? ஏதோ கதை நீங்க சொல்றீங்க, இல்ல கதை சொல்றீங்க நீங்களே. கதை வசனம் 6, 7, 8, 9, 10 உங்கள் எண்ணிக்கை நின்று கொண்டே போகிறது. போகும் போகும் போகும். எங்க உங்களுக்கு வலிக்குது சொல்லுங்க, கொஞ்சம் மருந்து தடவை. ஐயா, ஆந்திராவில் 100-100 பேர் இருந்தாங்களோ பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கீங்க. தமிழ்நாட்டுல நாங்க 100 தமிழ்நாட்டுல நாங்க தான் ஆளணும். எங்களை விட்டு ஆள்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. நாங்க தான் தமிழன், நாங்க தான் ஆளணும். திராவிட தமிழன். இன்னைக்கு தெலுங்கு அமைச்சர்கள் தானே வந்து கூட வச்சுறாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. உடனே எங்க கட்சி நாங்க தெலுங்கு இருப்பதான் செய்வோம்னு இவரு. நம்ம அது பிரச்சனை இல்லை. அது தமிழர்கள் அப்படியே வாழைப்பழத்துக்குள்ள ஊசிய உயர்த்துறாரு பாரு. அப்பா ஐயா மூர்த்தியாரே, ஐயா பரவாயில்ல. இன்னைக்கு முதலமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருப்பது ஏவா வேலு. அது எப்படிங்க உங்களையே திட்டி உங்களுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சவங்கள அது எப்படி ஒரு கூச்சமே இல்லாம கூட சேர்த்துக்கிறீங்க? என்னங்க இப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டை வர்றது இல்லையா? அதுக்காக புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர மாட்டாங்க. அப்ப நீங்க 2 புருஷன் பொண்டாட்டியா? புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒரு அரசியல் கட்சியில எல்லாமே அப்படித்தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தேர்தலுக்கு உங்க கொடுக்குறா, இன்னொரு தேர்தலுக்கு இன்னொருத்த கொடுக்குறா. அதுதான் கூட்டணி தர்மம். அது கூட்டணி தர்மம். யாரும் நிஜம் இல்ல. அப்ப வைகோ சொன்னது பொய்யா இல்ல நீங்க கூச்ச நாச்சமே இல்லாம இருக்கீங்களா? நாங்க கூச்சமாவது நாச்சமாவது நாரப்பாயில் இல்ல. ஏன்டா இந்த மாதிரி சினிமா எல்லாம் சொன்னாரோம்ல, அப்ப நாம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். அது அப்படியா? நீங்க அதெல்லாம் பழக்கம் உங்க தொழில் போல இருக்கு. அதை சொல்லி கரையிருங்க. ஏங்க ஜாதி வருது இங்க? ஏங்க உங்களுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எதுக்கு சொல்றீங்க? உங்களுக்கு எங்களுக்கு நீங்க என்ன எங்க கூட்டணியில சார்? இங்க பாருங்க சார், நீங்க எங்க கூட்டணியில இருக்கீங்களா ஐயா? இதே வயதான் சுத்தி கட்டுவீங்கன்னா கண்ணாடி நானு. அது நல்லா இருந்தது. சும்மா ஏதாவது கதை பேசாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் இதே வாய்தான் சொல்லிச்சு பேசுறது. திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, குறிப்பா திமுக சேரி நிரந்தர எதிரி. அரசியல் கருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைகிறார் திமுகவின் மூத்த உறுப்பினர் ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணன் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, RS பாரதி அவர்கள் திமுகவின் மூத்த உறுப்பினர்களாக இருக்கிற தலைவர்களில் ஒருவராக இருக்கிற RS பாரதி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் எடப்பாடி அவர்களை மிக கீழ்த்தரமான ஒரு வார்த்தையில் விமர்சிச்சிருக்காரு. அதே இதில் சீமான் வந்து காணாமல் போய் விடுவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறாரு. இது என்ன மாதிரியான அரசியல்? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மக்களால் மிகவும் விரும்பப்படுகிற ஒரு தலைவரை இப்படி பேசுறதில் என்ன ஒரு நியாயம் சொல்லுங்க? அவர் ஏன் பேசினாரு, எதுக்கு பேசினார்னு எனக்கு தெரியாது. ஏன் பேசினாரு, எதுக்கு பேசினார் என்பதை விட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமா, அதற்கு பதில் சொல்லுங்க. இங்க பாரு, அவர் என்ன சொன்னாரு, நீதிமன்றத்துல போய் நாங்க எடுத்து வச்சோம்னா
காணாம போயிடுவார் அப்படிதானே சொன்னாரு, இல்ல வேற மாதிரி சொன்னாரா? அது பழைய செய்தி. சரி, இது இப்போ உள்ள செய்தி. எப்போ? இப்ப தினமணிக்கு அவர் நேற்று அளித்த பேட்டி. அப்படியா? அது நான் கேட்கல. ஆனா நீங்கள் சொல்லுங்க, இதற்கு என்ன? வாய்க்கொழுப்பு தான், வேற என்ன வாய்க்கொழுப்பு. இதெல்லாம் ஒரு காலத்துல முதலியார் கட்சியா இருந்தது, நாங்கெல்லாம் எப்படியோ இருந்தோம், இன்னைக்கு எவன் எங்களை மதிக்கிறான் அப்படின்னு இத்தகைய அவதூறுலாம் பேசினா, யோ அந்த ஆள் ஏன் ஒரு படத்துல வரும் தெரியுமா, என்னது வடிவேலு பிரசாந்த் படத்துல, ஏயா கத்தின்னு தண்ணி வைங்கய்யா, டேய் ஏன் கத்துது, பிஸ்கெட்டை போடுறா தீந்து போச்சு பிஸ்கெட்டுன்னு. அந்த மாதிரி இப்படிலாம் கத்தனா திமுக 2 பிஸ்கெட்டை போட்டா ஓரமாக போகுன்றதுக்காக அவர் அப்படிலாம் பேசுகிறாருன்னு நான் பார்க்குறேன். இப்போ அவர் இப்படி பேசுவதானே நாம் வந்து ஐயா மரியாதைக்குரிய சொல்லாமல் பாரதியை பேசுகிறோம். பாரதியை பேசுகிற போது திமுகவை சேர்த்து பேசணும்ல. இது சும்மா வாயை வச்சுக்கின்னு ஏதோ வேற எதையோ புண்ணாக்கிது, அதால் அது வாயில் 2 எதனா போடுங்கப்பா கவிங்க எங்கன்னா ஒரு இடத்துல போய் எலும்பு கடிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு திமுகவிலிருந்து இவருக்கு ஒரு ஏதாவது முக்கியத்துவம் தருவார்கள் என்ற அடிப்படையில் பேசுவதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவரே சொல்றாரு திமுக அவர் இப்போ என்ன பொறுப்புல இல்லை, ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா, இப்போ கட்சியினுடைய கிட்டத்தட்ட 8 ஆண்டு 9 ஆண்டு காலமா வந்து அமைப்பு. ஐயா சும்மா எங்கன்னா ரைடு விட்டா போய் அந்த கதவு திறந்து பார்த்துட்டு என்ன 4 கத்த இதுக்கு மேல என்ன? அவரே தானே சொல்றாரு எனக்குரிய அங்கீகாரம் மரியாதை இந்த கட்சியில இல்ல, ஒரு காலத்துல இது முதலியார் கட்சின்னு சொல்லப்பட்டது, இப்ப மூலையாரெல்லாம் எங்கிறான்னு தெரியல அப்படின்னு அவர் தானே சொல்றாரு. அவர் என்ன சூழ்நிலை ஏன் சாரு, என்ன சாரு முதலியார் கட்சி நாயுடு கட்சியா மாறிடுச்சா? ஆமா, அதைத்தான் அவர் மறைமுகமா சொல்றாரு. இன்னைக்கு தெலுங்கு அமைச்சர்கள் தானே வந்து கூட வச்சுறாங்க, அதைத்தான் அவர் சொல்றாரு. உடனே எங்க கட்சி நாங்க தெலுங்கு இருப்பதான் செய்வோம்னு இவரு. நம்ம அது பிரச்சனை இல்லை, அதான் உள்ள தமிழர்கள் அப்படியே வாழைப்பழத்துக்குள்ள ஊசிய உயர்த்துறாரு பாரு. அப்பா ஐயா மூர்த்தியாரே, ஐயா பரவாயில்ல. இன்னைக்கு முதலமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருப்பது யார்? ஏவா வேலு. இப்போ எங்க அண்ணன் திருமாவளவன் கூட சொல்றாருல, ஏதாவது முதலமைச்சர் சொல்றாருன்னா அவர் ஏவா வேலுகிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லுவாரு. நான் ஏதாவது சொல்லணும்னா அவர் ஏவா வேலுகிட்ட போய் அங்க போவோம். ஏவா வேலு தவிர அமைச்சர் யாருமே இல்லையா? ஐயா நீங்க எங்க அண்ணன் திருமாவளவன் அசோக் நகர்ல இருக்கிறாரு, எதனா சொல்லணும்னா அப்படி போய் தேனாம்பேட்டை சொல்லலாம்ல, சும்மா 2 கிலோமீட்டர் தானே. இங்க வந்து திருவண்ணாமலை 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி. ஏங்க அவர் தேனாம்பேட்டையில் தானுங்க வீடு ஏவாவிலுக்கு. எப்ப நான் திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் சனி ஞாயிறு 2 நாள் தான் அங்க இருப்பாரு, மற்ற நாள் எல்லாமே இங்கதான் வீடு. திங்கக்கிழமை எங்க இருப்பீங்க, செவ்வாய்க்கிழமை எங்க இருப்பீங்க, புதன்கிழமை எங்க இருப்பாரு, திங்கள் வெள்ளி இரவு வெள்ளி இங்கதான். இதை பாக்குற வேலை எங்களுக்கு இல்ல. திருவண்ணாமலை நான் சொல்றது என்னன்னா, திருவண்ணாமலையில் அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள். எங்க அண்ணா அங்க சொல்லி அங்க வருது. ஏன் வேற என்ன ஒரு தமிழ் அமைச்சர் இருக்கக்கூடாதா? என்ன கதை இது? ஏதோ கதை நீங்க சொல்றீங்க இல்ல, கதை சொல்றீங்க நீங்களே, கதை வசனம் 6, 7, 8, 9, 10 உங்கள் எண்ணிக்கை நின்று கொண்டே போகிறது. போகும் போகும் போகும். எங்க உங்களுக்கு வலிக்குது சொல்லுங்க, கொஞ்சம் மருந்து தடுவோம். ஐயா ஆந்திராவில 100க்கு 100 பேர் இருந்தா கூட பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கீங்க. தமிழ்நாட்டுல நாங்க 100க்கு 100 கூச்சமே. தமிழ்நாட்டுல நாங்க தான் ஆளணும், எங்களை விட்டு ஆள்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. நாங்க தான் தமிழன், நாங்க தான் ஆளணும். திராவிட தமிழன் ஆள்றீங்களா? நாங்க திராவிட தமிழன். நீங்க ஆள்றீங்க, அங்கங்க பேல்றாங்க. எங்க ஆளுமைதான் சிறப்பான ஆளுமை. நீங்க செட்டப் பண்றீங்க, இதெல்லாம் சதிகார கூட்டம் சதி பண்ணுது. எல்லாம் ஒரு பக்கம் எடப்பாடி பண்றாரு, இன்னொரு பக்கம் சீமான் பண்றாரு, இன்னொரு பக்கம் டிவிகே பண்ணுது. இதெல்லாம் வந்து சதிகார கூட்டம், சதிகார கும்பல் இது பண்ணக்கூடிய வேலை. அப்ப டிவிகே உங்களுடைய பைனான்ஸ்ல வரலையா? அதெல்லாம் எங்கதுல இல்ல, எல்லாம் நம்ம சர்க்கிள்ல தான் இருக்கு. இங்க பாரு, அதெல்லாம் கமலஹாசன் இப்படிதான் டார்ச் லைட்டை வச்சு உங்களுடைய இலவச தொலைக்காட்சியை உடைச்சுக்கிட்டு வந்தாரு. இங்க பாரு, கடைசியில இப்ப அறிவாலயத்துலதான் இருக்கு. ஆமா, அறிவாலயத்துல என்னதான் இருக்காரு? அறிவாலயத்துல கக்கூஸ் கழுவுறாரா? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. 400 கோடி ஒரு படத்துல 400 கோடி சம்பாதிக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஒன்னத்துக்கு வக்கில்லாத நீங்க 400 கோடி சம்பாதிக்கிறது 1 லட்சம் சம்பளம் உள்ள மாநிலங்களவை எம்பிக்கு உங்கள்கிட்ட தொங்கி ஒரு படத்துல 400 கோடி சம்பாதிக்கிற கமலஹாசன் எப்படி வெறும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வர்ற
நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தொங்கிட்டு இருக்காரு. அவரை ஒண்ணும் தொங்குனாருன்னு உன்கிட்ட வந்து சொன்னாரா? உன்கிட்ட கேட்டாரா? இதே ஒரு மாநிலங்களவை தானே நீங்க கொடுத்திருக்க போறீங்க. யாரும் தொங்கவும் இல்ல, யாரும் இது பண்ணவும் அது கொடுக்கறதா இருந்தா எங்க கட்சியினுடைய முடிவு, எங்க தலைவருடைய முடிவு. ஆகையினால இது ஒன்றும் பெரிய இந்த சரி விடு. இப்ப இந்த ராஜ்யசபா சீட்டுக்காக அவர் தொங்கிட்டு இருக்காருன்னு சொல்றியா? இது மிகப்பெரிய தவறு. அவர் கமல் வந்து இன்னைக்கு அவர் எங்கேயோ இருக்காரு. கமலுடைய நிலைமை வேற, நீங்க நினைக்கிறது வேற, புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க ராஜ்யசபா எம்பி இல்லையா? இங்க பாருங்க, ராஜ்யசபா எம்பிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு இல்லை ஐயா. ஐயா நீங்க நீங்க தான் சொல்றீங்க 400 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு. அவர் ஒரு மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கிற இந்த பதவி எதற்கு அவருக்கு? பதவி யாரு? இப்ப நாங்க கேட்டேன், அவர் சொன்னார் பதவிக்காக 17 லட்சம் வாக்காளர் அந்த கட்சியை தொலைச்சாங்க. வாய்க்கு 10வது பேச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த ஆளு கட்சியை தொலைச்சிட்டாருன்னா அவர் எங்களுக்கு கிட்ட வந்ததுனால அவர் கட்சியில இருந்த அனைவரும் உங்க பின்னாடி தானே இருக்காரு. அட ஏங்க நீங்க வர அவரு அந்த இதுல வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல தோல்வியை கண்ட உடனே எல்லாரும் விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? நீங்க வேற ஐயா. ஆனா எதிராளிகளை அழிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அது எப்படிங்க? உங்களையே திட்டி உங்களுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சவங்கள அது எப்படி ஒரு கூச்சமே இல்லாம கூட சேர்த்துக்கிறீங்க? என்னங்க இப்படி பொசு தாண்டியா? புருஷன் பொண்டாட்டி சண்டை வர்றது இல்லையா? அதுக்காக புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர மாட்டாங்க. அப்ப நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒரு அரசியல் கட்சியில எல்லாமே அப்படித்தான். புருஷன் பொண்டாட்டி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தேர்தலுக்கு உங்க கொடுக்குறா, இன்னொரு தேர்தலுக்கு இன்னொருத்த கொடுக்குறா. அதுதான் கூட்டணி தர்மம். அதுக்கு என்ன பேருங்க? அது கூட்டணி தர்மம். பொண்டாட்டி ஒரு வருஷம் ஒரு 5 வருஷம் கேக்குறாயா, இன்னொரு 5 வருஷம் அது கூட்டணிங்க. இப்ப எத்தனை பேர் துண்டு போடுறான் எங்கள்கிட்ட. துண்டு கருணாசு புதுசா வர துண்டு போடுற அதே நடிகன் இங்க பாரு, புலிப்படையில கட்சி வச்சிருக்காரு. எம்பி சீட்டு கேட்கல, யாரும் சொல்லல. கர்நாடகா நீங்க எம்பி சீட்டு கொடுக்க மாட்டீங்க. இங்க பாரு, ஒரே ஒரு சீட்டு கொடுப்பீங்க. அது உங்களுடைய சின்னத்துல நிக்க சொல்லுங்க. நாஞ்சில் சம்பத்னு ஒரு ஆளுகிறார்ல, அவர் கனிமொழி அக்காவை பேசாத பேச்சா சார், காது கொடுத்து கேட்க முடியாது சார். நம்மளாம் கேட்டா செருப்பை கொண்டு அடிக்கணும்னு தோணும். அந்த ஆளை கூட்டு வச்சுட்டு கொஞ்சம் குழாவுறானுவா. இதை விட கேவலம் என்ன வேணுமா சார்? ஏன்னா அப்படி மானம் கட்டு 4 ஓட்டு வாங்கி பதவிக்கு 4 ஓட்டு வாங்குறதுல வெளியில இருந்தா குலைச்சிட்டு கிடப்பானுங்க. உள்ள கொண்டு வந்துட்டு அந்த குலைப்பு நின்று உயிருமா இல்லையா? ஏங்க புரியலையா? அரசியல் ஏங்க வெளியில விட்டாங்க அப்படித்தான். இப்ப வைகோ வெளியில இருந்தாருன்னா எவ்வளவு எங்களை கழுவி ஊத்துவாரு. இப்ப உள்ள வந்த பின்னாடி குறையுதா இல்லையா? அது மாதிரிதான். அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வராது, எல்லாம் மறப்போம். ஏங்க தண்ணியில எழுதுனா நிக்குமா? தண்ணியில எழுதுற மாதிரி இதெல்லாம். ஈழத்தமிழர் படுகொலையில் கருணாநிதி தான் முக்கிய குற்றவாளி, அதை செய்ததே கருணாநிதி தான் பக்கத்துக்கு பக்கம் எழுதி அவருடைய வெப்சைட்ல போட்டிருந்த வைகோ இப்ப அதை நீக்கிட்டாரு. ஏப்பா இது நான் என்ன சொன்னேன்? மன்னிக்காது என்ன சொன்னேன்? இப்போ இதெல்லாம் வந்து அரசியல் டிராமா, அரசியல்ங்கிற மேடையில அந்த பொய்யரை தான் நீங்க கூட வச்சிருக்கீங்களா? இங்க பாரு, நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இதுல யாரும் பொய்யர்கள் இல்ல, இதுல யாரும் நிஜம் இல்ல. அப்ப வைகோ சொன்னது பொய்யா இல்ல நீங்க கூச்ச நாச்சமே இல்லாம இருக்கீங்களா? நாங்க கூச்சமாவது நாச்சமாவது நாகப்பாயில் இல்ல. ஏன்டா அந்த மாதிரி சினிமா எல்லாம் சொன்னாருல்ல, அப்ப நாம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். அது அப்படியா? நீங்க அதெல்லாம் பழக்கம் உங்க தொழில் போல இருக்கு. அதை சொல்லி கரையுங்க. ஏங்க ஜாதி வருது இங்க? ஏங்க உங்களுக்கு என்ன அர்த்தம்? பேசலைங்கன்னா அவங்களுக்கு தூக்கமே வராதா? ஏன்னா அவங்க தொண்டர்கள் பூரா பார்த்துட்டு பாடுறா நம்ம தலைவர் எப்படி நைனாவை கலாய்க்கிறாங்க பாருன்னு சொல்லணும்ல. அவங்க 4 சொல்லுங்கய்யா, நான் முழித்து கொடுக்குற எல்லா நேரமும் உணர்வோட தான் இருப்பேன். என்ன உணர்வோட தான். அதாவது நீங்க சம்பாதிக்கிற தொட்டிக்கு இருப்பீங்க. ஆமா, சம்பாதிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து எவனா வருவாயா? அது வருவான். அது இது சமூக திருமாவளம் கெட்டு போயிட்டாரு. மூர்த்தின்னு ஒருத்த வந்திருக்கேன். மூர்த்தி கெட்டு போயிடுவான். இங்க பாருங்க, திரும்ப கெட்டு போலங்க. திரும்பதான் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு. திரும்ப கூட நீங்க எல்லாம் ஒரு 0.1% கூட இல்ல அவர்கிட்ட இருக்க. நாட்டா இருந்தா கூட சரி, நாங்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் எங்கள் சமூகத்திலிருந்து உயிரை கொடுத்து இந்த திராவிடத்தை திமுகவை காப்போம்னு நான் சொல்ல மாட்டேங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்க? உங்களுக்கு எங்களுக்கு நீங்க என்ன எங்க கூட்டணியில சார்? இங்க பாருங்க சார், நீங்க எங்க கூட்டணியில இருக்கீங்களா ஐயா? இதே வயதான் சொல்லி கட்டு வீரனா கண்ணாடி வீரன் நானு. அது நல்லா இருந்தது.
சும்மா ஏதாவது கதை பேசாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் இதே வாய் தான் சொல்லிச்சு. பேசுறது திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, குறிப்பா திமுக சேரியின் நிரந்தர எதிரி, கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும், ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் எதுன்னு. ஏண்டா அப்படித்தானே சொன்னேன், அப்படித்தானே மேடையெல்லாம் பேசுறேன். உன்னவா உன்னை கட்டி போறேன்னு எதுவுமே அண்ணாயிரத்துல கட்டி போட்டாங்க. அப்போ உங்களுக்கு எதிராக யாரை பேசுறாலும் பதவி பணம் கொடுத்து கட்டி போட்டுருவீங்க, என்னங்கய்யா? இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாத பேச்சு. எங்களுடைய கொள்கை பிடிப்பின் காரணம். வைகோவை எப்படி கட்டி போட்டீங்க சொல்லுங்க? கொள்கை தான். அவர் பிள்ளைக்கு ஒரு சீட்டை கொடுத்து, ஏய் ஜிம்மி கம். கடைசியில வைகோ மகனும் அந்த கட்சியில மிஞ்சுவாங்க போலுக்கு. அப்படியா? என்ன அந்த கட்சியை நிர்மூலமாக்கிட்டீங்களே. எவ்வளவு பெரிய ஒரு படையோடு வெளியே வந்தாரு. அப்படியா? என்ன கர்ஜித்தாரு, எப்படி எல்லாம் பேசினாரு. வன்னி புலி. என்னுடைய ஆரம்ப கால அரசியல் வந்து அதுலதான் இருந்துச்சு. ஏங்க இப்பதாங்க ஞாபகம் வந்து அந்த வன்னி புலிய மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் இந்த அளவுக்கு கதை வச்சு இதெல்லாம் எப்படிங்க உங்களுடைய கட்சி ராஜதந்திரமா? நீங்க விஷம் வச்சு கூட அவர் கொண்டு இருக்கலாம். மதிப்பு மரியாதையோட செத்துருப்பாரு அந்த ஆளு. அது எப்படி இப்படி திமுகவினருக்கு அனைவருக்குமே ஒரே சிந்தனை, அடுத்தவங்களை இப்படி எல்லாம் அவதூறு பேசணும் அப்படின்னு இருக்குது. அப்படியா? நாங்க ஆமா என்ன பேசணும்? வைகோவை என்ன பேச்சு பேசுறீங்க, அவரை கூட சேர்த்துக்கிட்டீங்க. இந்த நாஞ்சில் சம்பத் உங்களை என்ன பேச்சு பேசுறாரு, அவரை கூட சேர்த்துக்கிட்டீங்க. இந்த செந்தில் பாலாஜி நீங்க என்ன பேசுனீங்க, அவரை கூட சேர்த்துக்கிட்டீங்க. நீங்கள் இல்லை என்று சொன்னால் கொள்ளை கூடாரமாக மாறி இருக்கும். ஆம், கோபாலபுரத்து கொள்ளை கூடாரமாக தமிழ்நாடு மாறி இருக்கும். எங்க பேசினாரு? சட்டமன்றத்தில். யார வச்சுக்கிட்டேன்? ஜெயலலிதா வச்சுக்கிட்டு. இப்ப எதிரில யார உட்காந்துருந்தா? கலைஞர், முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின். இதெல்லாம் எப்படிங்க ஐயா? அதனால என்ன? அரசியல் இதுவும் நடக்கும், இன்னமும் நடக்கும். அதுதான் கூச்ச நாச்சமே இல்லையான்னு கேட்கிறேன். கூச்சமாவது நாச்சம்? அரசியல் எதிராக கூச்ச நாச்சம்? அரசியல் என்பது எல்லாம் முற்றும் துறந்த அரசியல். அரசியல் மானமும் அறிவும் மனிதனுக்கு முற்றும் துறந்த முனிவனுக்கு சமமானதுதான் அரசியல். எதிலும் ஆசைப்படாதே, எதிலையும் அன்பு வைக்காதே, எதையும் பாராட்டாதே. எல்லாம் அரசியல் கட்சி நடத்திருக்கா இல்ல என்னதான் சொல்ல வரீங்க? எங்களுக்கு எல்லாமே எங்களுள் அடக்கம், அவ்வளவுதான். அதான் சொல்லுவாங்களே, உன் குதிப்புலாம். ஆமா, அந்த பழமொழி. ஆமா ஆமா, எவ்வளவு முடிச்சவங்களா. ஒரு இந்த ஆணவ பேச்சு, இந்த திமிர்த்தனமான உங்களுடைய நடவடிக்கைகள் வருங்காலத்துல திமுக என்ன மாதிரி கொண்டு நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, 26ல நாங்க வருவோம், 31ல வருவோம். அதுக்கப்புறம் நாங்க எப்படி எல்லாம் வருவோங்கிறத பொறுத்திருந்து பாரு. அடுத்து நாங்க 16லயும் வருவோம். இப்படியே தொடர்ந்து. ஆமா, தொடர்ந்து 2027 அமெரிக்கா. அது எப்படி உங்க தலைவர் மாதிரியே அப்படி எண்களை சொல்றீங்க? ஆமாப்பா, இங்க பாரு, இங்க எங்களை விட்டா நாதி இல்லப்பா. உங்களை எல்லாம் யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் திரள் நிதி கூட்டங்கள். நீங்க திருட்டு நிதி ஆகுது அப்படின்னு யார் சொன்னா? நாங்க தொழில் பண்ணி சம்பாதிக்கிறோம். ஐயா, நாங்க தொழில் பண்றோம். என்ன தொழில்னு போய் பார்த்துட்டு வாங்க, எத்தனை தொழில் பண்றோம்னு. ஆமா, லிஸ்ட் தரேன் நான் நாளைக்கு. எனக்கு வைகோ தான் ஞாபகம் வருது. அவர் என்ன சொன்னாரு? ஆதி தொழில் பண்ணி நீங்க சம்பாதிக்கலாம் வைகோ சொன்னதை சொல்றீங்க. வைகோ சொன்னாருங்கிறதெல்லாம் வைகோ வந்து எங்கள்கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. ஒரு போர்ல வைகோ கிட்ட வந்துட்டாரு ஐயா. ஆனால் வைகோ சொன்ன வார்த்தை அங்கேயே நின்று கொண்டு இருக்கு. போர் தளபதிகள் எல்லாம் வந்து சரண்டர் ஆயினா என்ன பண்ண முடியும்? அந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்கணும். 97லயே போர்வாள் துருப்பிடிச்சு போச்சு அப்படின்னு. அப்புறம் என்ன ஆச்சு? இல்ல அப்புறம் என்ன விடு, எல்லாமே அவன் துருப்பிடிச்சு போகும். போர்வாள் இப்ப வரும், எதுவுமே கட் பண்ணாது பொழுது, கத்திரிக்காய் கூட அறியாது பொழுது போர்வாள். ஏங்க, ஒரு தனி ஒரு மனிதனை எதுக்கு இப்படி எல்லாம் பரப்புரை பண்றீங்க? அவரை பத்தி நீங்க இவ்வளவு பேசாதீங்க. தமிழ்ல ஒரு பெரிய அறிஞனுங்க. தமிழ்ல அந்த ஆளு கத்துக்காத. இங்க பாருங்க, கம்பராமாயணத்துல இருந்து இதிகாச இலக்கியங்கள் எல்லாம் கற்று தெரிஞ்சவருங்க. அவர் பேசக்கூடிய சும்மா இருங்க சார். அவர் பேசக்கூடிய இலக்கியங்கள்ல ஒரு வரி உங்களால பேச இன்னைக்குதான். சும்மா இருங்க. வைகோவை நிர்மூலமாக்கியாச்சு.
கமலஹாசனை தொடச்சி தூர எறிஞ்சாச்சு. திருமாவளவன் மானங்கட்ட பேச்சு பாங்க வச்சாச்சு. இப்படி எல்லா கட்சியுமே பண்ணியாச்சு. முஸ்லீம் லீக்க உடைச்சாச்சு. தமிழக கூட்டமே தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் எல்லாரும் அவரும் கொஞ்சம் கட்டாமட்டான்னு இருந்தாரு. அந்த ஆளையும் சுத்தி அங்க வர வச்சிட்டீங்களே. எல்லாரும் பண்ணியாச்சு. ஏன் உங்களால சீமானை மட்டும் ஒண்ணுமே செய்ய முடியல? ஏவல் விஜயலட்சுமி அவர் கூட விட்டு பாத்தீங்க, ஒண்ணும் நடக்கலையே. ஏங்க எதுங்க தேவையில்லாம அந்த பொட்டச்சியை கூப்பிடுறீங்க? உங்களுக்கு நீங்க தான் கூப்பிட்டு வந்தீங்க. யார் கூப்பிட்டு வந்தா? நீங்க தான் அடிக்கடி கூப்பிட்டு. காமாட்சி நாயுடு பேரும் அதுல அடிபட்டது. சுபவியானோ இவருக்கு சேர்த்துதான் கூப்பிட்டு வந்தாரு. பேர் சொல்லுங்க. இல்ல என்ன கேட்டா இப்ப மாப்பிள அதாவதுங்க இவங்க இனிப்பு வச்சே கொள்றவங்க, எதிராளியாவது விஷம் வச்சு கொள்வான். இவங்க இனிப்பு வச்சு கொள்ற கும்பல் இது. சூதானமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது இனிப்பு கொடுத்தா தின்னு கூடாதீங்க. சரி பாப்போம். திமுகவிடமிருந்து ஜாக்கிரதையாக இருங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் அரசியல் கருடன். நன்றி, வணக்கம்.